ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம பீர்க்கங்காய் தோலில் துவையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த துவையல் பார்த்திங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். அதே நேரத்தில் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம். இன்றைக்கி 2 பீர்க்கங்காய் எடுத்திருக்கேன். இதோட தோலெல்லாம் நல்லா சீவி எடுத்துக்கலாம். இந்த பீர்க்கங்காயை நம்ம பருப்பு போட்டு பாசிப்பருப்பு கடையல் செஞ்சுக்கலாம். இன்றைக்கி இந்த தோலை மட்டும் பயன்படுத்தி துவையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த தோலை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 2 துண்டு அளவுக்கு தேங்காய், நல்லா பெரிய துண்டாக இருந்துச்சுன்னா ஒரு துண்டு தேங்காய் போதும். 2 காஞ்ச மிளகாய், ஒரு சின்ன கோழி குண்டு சைஸில் புளி, இந்த அளவுக்கு போதும். அதுக்கப்புறமா ஒரு 5-6 பல் பூண்டு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ பாத்திரம் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இந்த தோலை நம்ம நல்லா வதக்கி எடுத்துடலாம். இந்த தோல் வதங்குறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் ஆகும் இது வதங்குறதுக்கு. இப்போ இதை வதக்கி எடுத்துட்டு அதே பாத்திரத்தில் மறுபடியும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு, எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு 2ஐயும் சேர்த்துட்டு பூண்டு, புளி, அதுக்கப்புறமா 2 காஞ்ச மிளகாய், அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை இவ்வளோத்தையும் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிக்கிடலாம். இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்போட கலர் கொஞ்சம் மாறும்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காவை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்க வேண்டியதில்லை. கொஞ்ச நேரம் வதக்கினா போதும். கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு கருகிடக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா லைட்டாக வதக்கி எடுத்துக்கோங்க. தேங்காவை இது கூட சேர்த்து வதக்கும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த மாதிரி வதக்கி ஆற வச்சதுக்கப்புறமா மிக்சியில் அரைச்சிடலாம். முதல்ல கொஞ்சமாக போட்டு அரைச்சிட்டு ஒரு 2 திருக்கு திருக்கிட்டு அதுக்கப்புறமா மீதம் இருக்கிற இந்த இதை உள்ளே சேர்த்துக்கலாம். பெரிய ஜாரில் நம்ம அரைச்சோம் அப்படின்னா சரியாக அரைப்படாது. இதில் அரைச்சாதான் நல்ல துவையல் பதத்துக்கு வரும். இப்போ மீதம் இருக்கிற இந்த இதையும் உள்ளே சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. தேவையான உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு 90% அரைச்சா போதும். ரொம்ப அரைச்சிட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி மசாலா மாதிரி ஆயிரும். இந்த பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்தால் தான் துவையல் மாதிரி இருக்கும். இது வெறும் சாதத்தில் நீங்கள் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ரசத்து கூட சேர்த்து சாப்பிட்லாம். வேறு ஏதாவது குழம்பு வச்சுட்டு அது கூட சேர்த்து சாப்பிட்டாலும் ரொம்ப அருமையாக இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. தோல் வியாதி இருக்கிறவங்க, கண்ணில் பார்வை குறைபாடு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப நல்லது. நோய் எதிர்ப்பு சக்தியை இது அதிகரிக்கும். குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரியான துவையெல்லாம் செஞ்சு கொடுங்க. அவங்களோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. என்னோடய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும். இவ்வளோ நேரம் இவ்வளோ பொறுமையாக இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்கு நன்றி.